ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம டார்கெட் வந்து செட் பண்ணி நம்ம 31 டேஸ் சேலஞ்சில் வந்து நம்ம டெய்லி எவ்வளோ படிக்கிறோம், டெய்லி கன்சிஸ்டன்சியாக படிக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போ டே 3 ஃப்ரெண்ட்ஸ், டே 3 வந்து நேற்று முடிஞ்சிருச்சு. நேற்று நான் என்ன படித்தேன் அப்படின்னா, நான் வந்து தமிழ் வந்து இயல் 5 படித்தேன். தமிழ் இயல் 5 படித்தேன். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் வந்து படித்தேன். கான்ஸ்டியூஷன் வந்து 6th, 10th, 12th இது எல்லாமே முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 2019லேருந்து 2023 வரைக்கும் பிவைக்யூ சால்வ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் 2024 பிவைக்யூ பார்க்க போகிறேன். அண்ட் தென் ஜிஎஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் குப்தாஸ் வந்து இன்னைக்கு படிக்க போகிறேன். குப்தாஸ் வந்து நான் வந்து 6th 11th ரெண்டுலேயுமே இருக்கும். நான் 11th வரைக்கும் படித்ததே கிடையாது. 6th வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வார்ஸு, டேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து யார் யார் எந்த பீரியடில் இருந்தாங்கன்னு சொல்லி நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓவர் வியூ மாதிரி நான் வந்து மெயினாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சிருக்கேன். ஃபுல் டெப்த்தாக நான் படித்தது கிடையாது. ஸோ நான் இன்றைக்கி ஃபுல் டெப்த்தாக நான் குப்தாஸ் படிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து தமிழ்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் வந்து சார் வந்து காமன் மெட்டீரியல், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நான் இன்னைக்கு படிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இது வந்து நான் இன்னைக்கு முடிச்சேனா அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நேற்று வந்து தமிழ் வந்து நேற்றோட நமக்கு தமிழ் 5 இயர்ஸ் முடிச்சிட்டேன். ஸோ பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் வந்து 5 இயர்ஸ். ஸோ நான் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இந்தியன் எக்கனாமி 2 லெசன் முடிச்சிட்டேன். இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதை 3 முடிச்சாச்சு. ஸோ எனக்கு குப்தாஸ் அப்படின்னா ஜிஎஸ்ல பாதி முடிஞ்சிச்சு. டைம் அண்ட் ஒர்க் நான் வந்து 23 வரைக்கும் பிவைக்யூ பார்த்து 24 மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் ரீசனிங் டாப் 500 சம்ஸ் இருக்குது. அந்த கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் ஐடியா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அப்புறம் லாஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து செப்பரேட்டாக இருக்கும் அவார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வந்து ப்ரைஸஸ்ஸு, இல்லாட்டி ஏதாவது வந்து இன்வென்ஷன்ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால வந்து எப்படி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நானும் வந்து அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஷின்ஸ் ஆரம்பிக்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு 30 கொஷின்ஸ் கேட்கலாம். நமக்கு வந்து பாலிட்டி அப்புறம் 10th பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 10th இருக்க 3 பாடம் தான் மேக்ஸிமம் வந்து பாலிட்டியில் வந்து ரொம்ப பேஸ். அதில் ஃபஸ்ட்டு லெசன் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால் நான் வந்து இது ஒரு 30 கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா வந்து, ஆக்சுவலாக வந்து எந்த ஆண்டு எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது? அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, அது எந்த வருடம், அது எந்த சபையினால வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுங்க. செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து எப்ப நடைபெற்றுச்சு சொல்லுங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து எப்ப நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து, நிர்ணய சபை கூட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ வந்து யார் இறந்திருப்பாங்க? அந்த கூட்டத்தொடர் வந்து நடந்துட்டு இருக்கும்போதே ஒருத்தவங்க இறந்திருப்பாங்க. அது யார் இறந்திருப்பாங்க? அதே மாரி அந்த இந்திய அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தொடர்ல வந்து எத்தன அமர்வுகள் நடந்துச்சு? எத்தன தொகுதியா நடந்துச்சு? எத்தன நாட்கள் நடந்துச்சு? அப்படின்னு 3மே ஒரே இதாவே இது பண்ணிரலாம். நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்போட சட்ட வரைவு குழு தலைவர் யாரு? அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போது எவ்வளவு பாகங்கள் இருந்துச்சு, எவ்வளவு சட்டப்பிரிவு இருந்துச்சு, எத்தனை அட்டவணை இருந்துச்சு, இப்போ எவ்வளவு பிரிவுகள் இருக்கு, எவ்வளவு பாகங்கள் இருக்கு, எத்தனை அட்டவணை இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு வந்து எப்ப வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எப்ப நடைமுறை வந்துச்சு, அது ஒரே கொஸ்டின் தான். இந்திய அரசியலமைப்பு எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி வந்து நம்ம வந்து சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து எந்த அரசியலமைப்பை சொல்றாங்க, அது வந்து ஏதோ என்ன அமெண்ட்மெண்ட், அது என்ன இயர்ல வந்து இது வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. அது யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்படின்றத சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து, குடியுரிமை சட்டம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ குடியுரிமை பத்தி சொல்ற ஆர்டிக்கல் வந்து எந்த ஆர்டிக்கல் எந்த பகுதியில இருக்கு, அதே மாதிரி அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, இது 3 ஒவ்வொரு கொஸ்டினா எடுத்துக்கோங்க. ஸோ வந்து அடிப்படை ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஷிப்பு, நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இது 3க்குமே வந்து பார்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்டிக்கல். ஸோ பகுதி மற்றும் சரத்து தனியா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து சொத்து உரிமை வந்து எதுலேருந்து எதுக்கு நீக்கப்பட்டுனாங்க? சொத்து உரிமை வந்து ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து இன்னொன்னுக்கு மாத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து எதுன்னு சொல்லுங்க.
நெக்ஸ்ட் வந்து அடிப்படை உரிமை வந்து எதுலேருந்து நம்ம எடுத்திருப்போம், அடிப்படை கடமை வந்து எதுலேருந்து நம்ம பின்பற்றோம், அதே மாதிரி அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி. ஸோ அது வந்து நம்ம எந்த நாட்டில இருந்து நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி அரசு நெறி முறைப்படுத்தும் கோட்பாடு வந்து இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது யார் சொன்னான்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் தொடக்க கல்வி இருக்கு பாத்தீங்களா 21A, அந்த உரிமை வந்து சட்ட திருத்தத்தை சேர்த்திருப்பாங்க. அது எந்த சட்ட திருத்தம், அது எத்தனாவது ஆண்டுல சேர்த்திருப்பாங்க? அதே மாதிரி 1969ல மாநில அரசு வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து தமிழக அரசோட இது, அது எப்படி சொல்றது கரெக்டா, நான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி சொல்றேன் நிமிஷம். ஆக்சுவலா வந்து 1969ல வந்து நமக்கு வந்து தமிழக அரசு வந்து மாநில அரசு மத்திய அரசு உறவுகளை ஆராய்றதுக்கு ஒரு கமிட்டி வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது என்ன கமிட்டி? அதே வந்து 1983ல ஒரு கமிட்டி வந்திருக்கும். ஸோ அது வந்து மத்திய அரசு பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு என்ன கமிட்டின்னு சொல்லுங்க. அதாவது வந்து முதலாவது மொழிக்குழு வந்து எப்ப நம்ம வந்து நியமிச்சாங்க, அப்புறம் அலுவலக மொழி சட்டம் வந்து எப்ப ஏற்றப்பட்டுச்சு, அதுல திருத்தம் எப்ப கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மொழிக்குழு எப்ப நியமிக்கப்பட்டாங்க, நெக்ஸ்ட் வந்து மொழி சட்டம், சரி அலுவல் மொழி சட்டம் வந்து ஏற்றப்பட்டது எப்ப, அதுக்கப்புறம் அது திருத்தம் எப்ப கொண்டு வந்தாங்க. மொத்தம் செம்மொழி தகுதி பெற்ற மொழிகள் எவ்வளவு? அதிகபட்சம் அவசர நிலை காலம் வந்து எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? அதிகபட்சம் அவசர நிலை காலம் வந்து எவ்வளவு ஆண்டுகள் இருக்கும்? தரத்து கேட்டா மேக்ஸிமம் தெரிஞ்சிடும் நமக்கு. அதே மாதிரி வந்து ஆர்டிகல் 25 என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 20, இந்த 3 ஆர்டிகல் மட்டும். ஆக்சுவலா வந்து நமக்கு 26/11/1949 வந்து அதுல வந்து அரசியலமைப்புல வந்து சில பேர் வந்து கையெழுத்து இருப்பாங்க. சில உறுப்பினர்கள் அந்த அரசியலமைப்பு நிறைவேற்றுறதுக்கு. அதுல எத்தனை உறுப்பினர்கள் வந்து சிக்னேச்சர் பண்ணிருப்பாங்க? மக்களிடம் எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு மக்களுக்கு சிறந்த பலன் அளிக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அது யார் சொல்லியிருப்பா? நெக்ஸ்ட் வந்து நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் வந்து எந்த மாதம் நடக்கும்? நிதி நிலை அறிக்கை கூட்டத்தொடர் வந்து எந்த மாதம் நடக்கும் நமக்கு? அதே மாதிரி ராஜாஜி அவர்கள் வந்து சென்னை மாகாண தலைவரா இருந்திருப்பாரு. அவரோட முதல் நிதி நிலை அறிக்கை வந்து எந்த ஆண்டு வந்து ஆம், தாக்கல் செஞ்சாங்க? எந்த ஆண்டு? ராஜாஜி வந்து தன்னோட முதல் நிதி நிலை அறிக்கையை வந்து தாக்கல் செய்த ஆண்டு வந்து எந்த ஆண்டுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அரசியலமைப்பு திருத்த சட்டம் இருக்கு பாத்தீங்களா, அமெண்ட்மெண்ட், அதுக்கான ஆர்டிகல் சொல்லுங்க. மேக்ஸிமம் எல்லாமே கேட்டேன். அதே மாதிரி வந்து சட்டப்பிரிவு 370 வந்து நமக்கு தெரியும். நமக்கு சிறப்பு அம்சம்னு சொல்லிட்டு, அது வந்து அம்பேத்கர் எழுத மறத்திருப்பாங்க. அவருக்கு பதிலா வேற ஒருத்தர் எழுதியிருப்பாங்க. அது வந்து யாருன்னு சொல்லுங்க. மேக்ஸிமம் வந்து ஓரளவு இம்பார்ட்டன்ஸ்லாம் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் படிக்கிறீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து அதில வந்து ஆர்டிக்கிள் எல்லாமே கண்டிப்பா நீங்க படிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் அதில ஏதாவது அமெண்ட்மென்ட் இருக்கா அப்படின்றத படிக்கணும். அது மாதிரி என்ன பார்ட்ஸ்ல இருக்கு, அது என்ன சரத்துல இருக்கு, என்ன அட்டவணையில இருக்கு, என்ன பிரிவுல இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுல வந்து 5 to 11 பகுதி 2ல இருக்கு அப்படின்ற மாரி பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க கொஸ்டின்ஸ். மேத்ஸ்ல கூட கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டிகிள் 17, 18 அப்படின்னா தெரியும். ஆனா சமத்துவ உரிமை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சமத்துவ உரிமைனா என்ன? சுதந்திர உரிமைனா என்ன? சுரண்டலுக்கு எதிரான உரிமைனா என்னன்னு சொல்லி மேத்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க அந்த ஹெட்டிங்கும் படிக்கணும். உள்ள இருக்க மேட்டர படிக்கும்போது நம்ம வந்து சமத்துவ உரிமைனா அதுல என்னென்ன வருது அப்படின்ற மாரி படிக்கணும்.
ஆல்ரெடி வந்து ஷெட்யூல் 5 வரைக்கும் நான் மேக்ஸ் பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் இன்னைக்கு ஈவினிங் வந்து மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து நான் குடுத்துருவேன். நாளைக்கு ஆன்சர் கீ வரும். ஜிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மட்டும் குடுத்துருக்கேன். மேக்ஸிமம் இன்னைக்கு நான் 3 to 4 ஷெட்யூல்ஸ்குள்ள நான் குடுக்க ட்ரை பண்றேன் பிடிஎஃப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஐடியா கொடுங்க. நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க் யூ.